தமிழக வெற்றிக்கழக கட்சி தோழர்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன். தொல் திருமாவளவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோருக்குமான தலைவர் புஸ்தக வெளியீட்டு விழா அப்படிங்கிறதுல இருந்து பார்த்தீங்கன்னா விலகி இருக்காங்க. இது என்ன ரீசன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் அண்ணா வந்து அதில் கலந்துக்கிறனால வந்து பார்த்தீங்கன்னா எந்த கட்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தலித் கட்சிக்கு வந்து ஒரு முக்கியமான கொள்கை தலைவரை வந்து பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் அவர்களை வந்து பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகமும் இப்போ பின்பற்றிக்கிட்டு இருக்குது. இதை வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1985 இருந்து வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட தொல் திருமாவளவன் அவர்களோட ஒரு தலைவராக இருந்துகிட்டு இருக்காரு அம்பேத்கர் அவர்கள். அம்பேத்கரை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா தொல் திருமாவளவன் அவர்களுக்கு தெரியும். பட் இந்த ஒரு புஸ்தக வெளியீட்டு விழாவில் இருந்து எதற்கு அவர் பின்வாங்கணும், இதற்கு காரணம் யார் அப்படிங்கிறத பார்த்தோம்னா, இதுக்கு பின்னாடி இருந்து இயக்குது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா திமுக மட்டும்தான், அந்த தலைமை மட்டும்தான். ஏன்னா அவங்களோட கூட்டணி அப்படிங்கிறது இருக்கனால கிட்டத்தட்ட அந்த புஸ்தகத்தை வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்கியவர் வந்து பார்த்தீங்கன்னா பொது அது எல்லாருக்குமான தலைவர் அப்படிங்கிற அந்த புஸ்தகத்தை வந்து பார்த்தீங்கன்னா அம்பேத்கரோட புஸ்தகம் வந்து பார்த்தீங்கன்னா ஆதவ் அர்ஜுனன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட துணைத் தலைவர் தான் ஒரு இது பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா திரு விஜய் நூலை வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட தொல் திருமாவளவன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெற்றுக்கொள்வார், விஜய் அவர்கள் வந்து வெளியிடுவார் அப்படிங்கிறது வந்து இருந்தது. பட் இப்போ வந்து கிட்டத்தட்ட விஜய் அவர்கள் வெளியிடுவார், சத்குரு வந்து பார்த்தீங்கன்னா அதை பெற்றுக்கொள்வார் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆனந்த விகடனில் இருந்து தெளிவாக வந்துடுது. பட் இதுக்கு வந்து மெயின் காரணமே திமுக தான். ஏங்க நீங்கள் திமுகவுக்கு இந்த மாதிரி ஒரு பின்னாடி ஒரு அடிமையாக நீங்கள் இருக்கீங்க அப்படிங்கிறத எனக்கு ஒரு கொஸ்டின். கிட்டத்தட்ட உங்கள் கூட தான் வந்து பார்த்தீங்கன்னா பாமக கட்சி அப்படிங்கிறது இருந்தது. கிட்டத்தட்ட 1991 எலெக்ஷனோ இல்லாட்டி 92 எலெக்ஷனோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எம்எல்ஏயோட ஆரம்பித்த கட்சி தான் அது. கிட்டத்தட்ட 2001 எலெக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20 எம்எல்ஏ வந்து பார்த்தீங்கன்னா கட்சியை விரிவாக்கம் பண்ணார். பட் நீங்களும் அதே மாதிரி தானே உருவாக்குனீங்க. ஸோ நீங்கள் ஏன் என்ன அடிமைத்தனத்திலே இருந்துகிட்டு இருக்கீங்கன்னு தெரியல. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா திமுக அவங்களை வந்து பார்த்தீங்கன்னா அடிமைத்தனமாக தான் வச்சுக்கிட்டு இருக்காங்க. பட் உங்களை வச்சு அவங்க பகடக்காயை நகர்த்திக்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட நீங்கள் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 எம்பி சீட்டுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 4லேருந்து 6 எம்எல்ஏ சீட்டுக்கும் தான் அலைஞ்சிக்கிட்டு இருக்கீங்க. ஏன் இன்னும் நீங்கள் மேலே போகல? கிட்டத்தட்ட தலித்தவர்களோட ஓட்டு இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நார்த் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இதுலையும் வெற்றி பெற முடியாது. இப்படி இருக்கும்போது நீங்கள் ஏன் ஒரு அஜெண்டா உருவாக்க மாட்டேங்கிங்க? இன்னும் திமுகவுக்கு அடிமையாகவே ஏன் இருக்கீங்க? நீங்கள் இந்த ஒரு கட்சி அதாவது புஸ்தக வெளியீட்டு விழாவில் வந்து நீங்கள் இதாக இருந்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட திமுகவுக்கு ஒரு பயம் அப்படிங்கிறது வந்திருக்குமா இல்லையா? கிட்டத்தட்ட விஜய் அவர்களோட ஒரு மேடையில் அப்படிங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 2026 உங்களுக்கு ஒரு அதிகமான சீட் அப்படிங்கிறது கிடைக்க வாய்ப்பு இருக்குது கூட்டணியில். நீங்கள் ஆனால் இதை எல்லாமே விட்டுட்டு நீங்கள் என்னமோ திமுகவோட ஒரு கட்சி பொது மேடை பேச்சாளர் மாதிரி தான் திரு தொல் திருமாவளவன் அவர்கள் பேசிக்கிட்டு இருக்காரு. இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த கட்சியில் பின்பற்றி இருக்க தொல் திருமாவளவன் அவர்களை தலித் மக்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இதை புறக்கணிப்பாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட இவர் இதை புறக்கணிச்சார் இல்லையா? ஒரு பொது தலைவராக விஜய் அவர்கள் அந்த ஒரு புஸ்தகத்தை வெளியிடும் போது வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களோட பின்னாடி தான் வந்து பார்த்தீங்கன்னா செல்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அம்பேத்கர் அப்படிங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய மேதை, மிகப்பெரிய ஒரு கொண்டாடப்பட வேண்டிய தலைவர். அதை யார் வந்து தமிழ்நாட்டில் பொழுது அம்பேத்கர் அப்படிங்கிறது சொன்னால் கிட்டத்தட்ட எனக்குனா தெரிய வந்தது தொல் திருமாவளவன் அவர்கள் மூலம் தான். நான் புத்தகத்தில் படிச்சிருக்கேன், எல்லாம் படிச்சிருக்கேன். பட் அவர்கள் மூலம் தான் தெரிய வந்தது. அம்பேத்கர்னு சொல்லும்போது ஓகே யார் அப்படின்னு நம்ம பார்க்கணும் சின்ன வயசில். கிட்டத்தட்ட இப்படி இருக்கும்போது நீங்களே அவரை புறக்கணித்தீங்கன்னா அப்புறம் எப்படிங்க உங்களை நம்பி உங்கள் மக்களே வருவாங்க? இதான் ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு பொது தலைவராக விஜய் அவர்கள் வராரு. அவரை நோக்கி மேல் வாக்கு வங்கி அப்படிங்கிறது சிதறி போகும். தொல் திருமாவளவனோட வாக்கு வங்கி குறையும். 2026 வந்து இது கண்டிப்பாக பிரதிபலிக்கும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். ஸோ இந்த மாதிரி தொல் திருமாவளவன் அவர்கள் வந்து பண்ணும்போது அவரோட அரசியல் இது வந்து பார்த்திங்கன்னா பின்னோக்கி போகிறது, ஒரு பயத்தை காட்டுது, இது எல்லாமே பண்ணுது. இதுக்கு முக்கிய காரணம் திமுக தான். நீங்கள் திமுகவில் இருக்கிற வரைக்கும் கூட்டணி அப்படின்னா அது தேர்தலுக்கு ஒரு 6 மாத காலங்கள் மட்டும்தான் அது வரும். லாஸ்ட் 6 மாதங்களில் மட்டும்தான். பட் நீங்கள் இப்போவே ஒரு 5 வருஷமாக கூட்டணி எங்கள் கூட்டணின்னு சொல்லிட்டு போகும்போது எப்படிங்க அது மக்களுக்கு ஒரு நல்லதாக அமையும் சொல்லுங்கள்? நீங்கள் ஒரு எதிர்கட்சியாக தான் இருக்கணுமே தவிர திமுகவுக்கு இது பண்ணால் நீங்கள் அது கொஸ்டின் கேட்கணும். உங்களோட மது ஒழிப்பு மாநாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா இது கலாச்சார இது நடந்துச்சு அதே இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் திமுக ஸ்டேஜில் எழுதிங்க. அதுக்கு மெயின் காரணமே திமுக தான். இப்படி இருக்கும்போது உங்கள் மக்கள் எப்படி உங்கள் மேலே நம்பிக்கை வைப்பாங்க தொல் திருமாவளவன் விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் மேலே? ஸோ இது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு அறிவு சார்ந்த ஒரு அரசியல் இவர், ஒரு கிட்டத்தட்ட திருமணமே பண்ணாத ஒரு நபர் இப்படி பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ இது வந்து அவரோட அரசியலுக்கு பின்னோக்கி போகும்போது நமக்கு தான் கஷ்டமாக இருக்குது. அம்பேத்கர் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய தலைவர் விஜய் அவர்கள் வந்து நம்ம தமிழக வெற்றி கழக தலைவர் வந்து அந்த புஸ்தகம் அப்படிங்கிறது வெளியீட்டில் பங்கேற்க போகிறார். இது மிகப்பெரிய அளவில் ரீச் அடையும். விஜய் அவர்களுக்கு அம்பேத்கரை கொண்டு போய் சேர்க்கிறதுக்கான அவர்களோட கட்சி இதில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அடித்தளம் அப்படிங்கிறது அமையும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். ஸோ நன்றி வணக்கம். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தமிழக வெற்றி கழக கட்சி தொண்டர்கள் அனைவரும் நன்றி வணக்கம்.